உண்மையை சொல்லுடா. சார் உன் கூட்டாளி எங்கடா? எனக்கு தெரியாது சார். இந்த பாரு, 100வது தடவையா இதைத்தான் சொல்ற. 101வது தடவையாவது உண்மையை சொல்லு. சார் எனக்கு தெரியாது சார். யோ, அந்த பிரியாணி அடியா. சாப்பிடுறா சார். சாப்பிடா. இப்பயாவது உண்மையை சொல்றா. உங்க மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். 103 அந்த ஐஸ்கிரீமை கொடு. சாப்பிடுறா. சாப்பிடுறா. சார் சார் எதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் சாப்பிட சொல்றாரு? முட்டாள்தனமால இருக்கு. 4 தட்டு தட்டு விசாரிக்கிறதெல்லாம் வேற ஸ்டைலு. 4 தட்டுல வச்சு விசாரிக்கிறதானே இவரோட ஸ்டைலு. உண்மையை சொல்லு. சார் உங்க மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். யோ, அந்த ஃபேன் அடியா. எனக்கு இல்லையா, அவனுக்கையா? சார் சார் தூக்கம் வருது சார். இப்ப விருந்தாடா வச்ச நினைச்ச? உண்மையை சொல்லல, உன்னை தூங்க விட மாட்டேன். சொல்றா. சார் சாப்பிட வச்சு அடிக்கிறீங்களா சார்? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா சார்? ஹலோ சார். சரிங்க சார். யோ, அவனை விடுங்க. ஏய், இப்ப போ, உனக்கு என்கவுண்டர் தான். அப்புறம் வச்சுக்கிறேன். ரெக்கமெண்ட் இதே வேலையா போச்சு இவனுங்களுக்கு. ஒரு அக்யூஸ்ட பிடிச்சு சுதந்திரமா விசாரிக்க முடியுதா? எவனாச்சும் புகுந்து காரியத்தை கெடுத்துறான். சார் குட் மார்னிங் சார். யாரையா நீ? போலீஸ் சார். நான் என்ன பொறுக்கி நான் சொன்னேன்? ஓ, டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கியா? ஆமா சார். நேத்தே ஜாயின் பண்ண வேண்டியது. ஆமா சார். கொண்டாட்டி புள்ளியெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வர ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. ஆமா சார். யோ பரதேசி, ஒரு நாள் லேட்டா வந்துட்டு விளக்கண மாதிரி நிக்கிற. அக்யூஸ்ட் இன்னைக்கு பிடிக்க சொன்னா நாளைக்கு போய் பிடிப்பியா? போய் சென்ட்ரியா போய் இல்லையா? எஸ் சார். பிரியாணி ஐஸ்கிரீம் கொடுத்து அடிக்கிறா. சார் 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 விடுங்க சார். சார் என்ன விட்டுருங்க சார். என்னடா பண்ற? சார் என் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு என்ன கூட்டு வந்து என்கவுண்டர்ல போட்டுருன்னு சொல்றாரு சார். அதுக்கு பிரேக்கை கழட்டி விட்டோம் சார். போ. வரேன் சார். சார் எங்கடா போற? இந்த பக்கமா போறேன் சார். இந்த பக்கம் போனா காப்பாத்திடுவானே. இந்தா அங்க பங்கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு. சரிங்க சார். வாங்க வாங்க வாங்க, எனக்கு தூக்கி விடுங்க. இருங்க சார், ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இருங்க. பாஸ் ஆயிடுவேடி. முதல்ல அந்த கோழி அவுத்துட்டு வா. மசாலா அரைக்கிறியா? பாவம். என்னடி பண்ற? சீக்கிரம் அவுத்துட்டு வா. அம்மா, கோழி பறந்து
என்னது கோழி பறந்துருச்சா? என்கிட்ட இருந்து தப்பிக்குமா? இதோ வரேன் பாரு. எங்க? ஆ? ஏய், நில்லு. இரு உன்னை. ஏய், ஓடுற பாரு. இரு. ச்சே, தப்பிச்சிட்டியா? போ, நிக்காத போ. இன்னைக்கு உன்னை பிடிச்சு வலிக்காம விட மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? பிடிச்சிட்டல உன்னை. ஐயோ, என்னமாச்சு? கண்ணு அச்சச்சோ, உன் கண்ணுல கண்ணீர் வருதே, என்னால தாங்கிக்க முடியாதே. உன் கால்ல ரத்தம் வருது, பாக்க வச்சுட்டேடி. பாழா போன இந்த முள்ளு என் கால்ல குத்தி இருக்க கூடாதா? ஆளுக்கு பாதி. உனக்கு 2 முழம், எனக்கு 2 முழம், அப்புறம் பொட்டு. வளையல். மா வரேம்மா, டாடா. சரிம்மா. நல்லா படிக்கணும். டாடா. இந்தா. குடு. அம்மாக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசமே தெரியல. பாத்து, உன் பொண்ணை பார்க்க வர மாப்பிள்ள கடைசியில உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்ல போறான். வாங்க சார், வாங்க வாங்க சார். வாங்க சார், உள்ள சார் படிக்கிட்ட பாருங்க சார். வாங்க அப்படியே கீழே போலாம் சார். நம்ம ஒரு இடத்த காமிச்சா அந்த ஆளு ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கா. அந்த சைடு பார்ப்போம் சார். வாங்க சார். இல்லப்பா சார், நான் ஒரு ஆளு, எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? சார் வீடு தான் சார் பெருசு, வாடகை ரொம்ப கம்மி சார். பூட்டி வச்சிருந்தா தூசி படி தான் சார் வீட்டை வாடகைக்கே விடுறாங்க சார். இங்க இருக்கிற எல்லா பொருளையும் யூஸ் பண்ணிக்கலாம் சார், ஒன்னும் பிரச்சனை வராது சார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். அப்படியா? ஆமா சார். வீடு சரி, சாப்பிட்றதுக்கு சார் கொஞ்சம் தூரத்துல அம்சோலி ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு சார். இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற வயசு பசங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாம பொட்டாடி தெரியாம அங்கதான் சார் தினமும் சாப்பிட வருவாங்க. என்ன இவ்வளவு சொல்லி யோசிக்கிறானே சார். அம்சோலி ஹோட்டல்ல சாப்பாடு அம்சமா இருக்கு, அம்சமா இருப்பாங்க சார். என்னாச்சுடி? ஏன் அழுற? சொல்லுடி. என்னத்த அடிச்சிட்டான். எதுக்கு அடிச்சான்? லவ் பண்ண சொல்லி அடிக்கிறான். சரி, நல்ல பையனா இருந்தா லவ் பண்ண வேண்டியதானே? ஐயோ, அவன் என்ன லவ் பண்ண சொல்லி அடிக்கல, உன்னை லவ் பண்ண சொல்லி அடிக்கிறான். என்னது? என்ன லவ் பண்ண சொல்லி உன்னை அடிக்கிறானா? யாருடி அவன்? எங்க இருக்கான்? வந்து காமி, வா. விடு, நீ அவனை தேடி போக வேண்டாம். அவனே ஸ்கூல் முடிஞ்சது உன்னை பார்க்க வரானா. அக்கா. என்னது? அவ்வளவு வயசாயி போச்சா எனக்கு? அம்சவேணினே கூப்பிடு. எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான். அக்கா, சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஏட்டையா, நல்ல சாப்பாடு வேணும் கேட்டாரு, அதான் நம்ம ஹோட்டலுக்கு கூட்டு வந்தேன். அப்படின்னா உனக்கு நான் கமிஷன் கொடுக்கணுமா? உங்கள்ட்ட எல்லாம் கமிஷன் கேட்பானா? சரி சரி, நீ போ. சாரை நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. சார் வரேன் சார். சரக்கு அடிக்கலாமா? சரக்கா? இங்கயா? எனக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும் சார். சரக்கு அடிச்சு கலாட்டா பண்ணிட்டு அப்புறம் போலீஸ் கோர்ட்டுன்னு நாயா அலையணும். ஐயோ, அதெல்லாம் நம்மளால முடியாது. நான் சட்டத்தை மதிக்கிறவ. சார்
தினமும் இப்படிலாம் இல்ல சார், என்னைக்காவது ஒரு நாள், அதுவும் கலாட்டா பண்ணாத கஸ்டமரா இருந்தாதான். இனிமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நான் விட மாட்டேன் சார். அட, நீங்க குடிக்கிறதுக்கு தான் கேட்டீங்களா? வாங்க சார். எங்கடி உன்னை அடிச்சவன் வருவான்னு சொன்ன, ஆளையே காணோம். அதாண்டி எனக்கும் தெரியல. சரி வா போலாம். என்னடி ஆச்சு? இரு, நான் ரெக்கார்ட் நோட் வாங்கிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? கையில் அடிபட்டிருக்கு, ஒரு லெட்டர் எழுதி தர முடியுமா? ப்ளீஸ் எழுதி கொடுங்களேன். அந்த சிரமம்லாம் உங்களுக்கு எதுக்கு? இதாங்க. என்ன எழுதணும்? மேலே மன்னிப்பு கடிதம்னு எழுதிக்கோங்க. அப்புறம்? எப்படியோ எந்த வகையிலையோ என் மனசில் நீ இடம் பிடிச்சிட்ட. உன் மனசில் எப்படி இடம் பிடிக்கணும்னு தெரில, அதான் உயிரான ஃப்ரெண்ட் அடிக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கு தான் இந்த மன்னிப்பு கடிதம். இவன் தாண்டி. அறிவு இருக்காடா உனக்கு? லூசாடா நீ? என் ஃப்ரெண்ட் அடிச்சா எனக்கு லவ் வரும்னு எவன்டா சொன்னது? இடியட். இத பார், எனக்கு லவ்வும் வராது, ஒண்ணும் வராது. எப்படி வரும்? நடு ரோட்ல எல்லாருக்கும் மத்தியில சொன்னா எப்படி வரும்? லவ் வராது, ஆனா வரும். நீ வேணா பாரு, நீ வீட்டுக்கு போவ, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டேன், சரியா சாப்பிட மாட்டேன், சரியா தூங்க மாட்டேன். இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு நாளைக்கு வந்து சொல்லு. அப்புறம் நான் சொல்றேன் உனக்கு லவ் வருமா வராதான்னு. வரட்டா? எங்கடி அந்த கிறுக்க? தெரியலையே. பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். இத பார், நான் வழக்கத்துக்கு மாறா நல்லா தூங்குனேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா அரட்டையும் அடிச்சேன். போதுமா? இதோ வரேன். என்னடா இது? வந்துருச்சு. என்னடா வந்துச்சு? லவ் வந்துருச்சு. அறிவில்லையா உனக்கு? எனக்கு ஒரு லவ்வும் வரல, ஒரு கன்றாவியும் வரல. வந்துருச்சு. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது நீ வழக்கம் போல இயல்பா இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்திருக்க. அதை வச்சுதான் சொல்றேன் உனக்கு லவ் வந்துருச்சு. வரல வரல வரல. அமைதியாரு. எதுக்கு டென்ஷன் ஆற? நீ வரலன்னு சொல்ற, நான் வந்துச்சுன்னு சொல்றேன். இதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? இந்த லெட்டரை பிரிக்காம படிக்காம அப்படியே நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்தான்னு வச்சுக்கோ, உனக்கு லவ் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். ஹேய், நல்ல ஐடியாடி. இந்த லெட்டரை பிரிக்காம படிக்காம அப்படியே நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துரு. அப்புறம் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டான்ல. அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ண மாட்டேன்ல. இங்க பார், இந்த லெட்டர்ல நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பார்த்துப்பேன், உனக்காக உயிரை கொடுப்பேன், உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவேன், உன் கண்ணில் கடைசி வரைக்கும் ஆனந்த கண்ணீரை தான் பார்ப்பேன். அப்படி இப்படின்னு இதுல எதுவும் எழுதல, அதையும் தாண்டி ஒன்று எழுதியிருக்கு. பார்த்தா? டேய் சார், வணக்கம் சார். என்னடா? சார் இந்தாங்க சார். சார் சார், இனிமே என்ன என்கவுண்டர் அது இதுன்னு சொல்லி மிரட்டாதீங்க சார். என்னடா எனக்கே லஞ்சமா? அப்படி கூட வச்சுக்கலாம் சார். என் பெர்மிஷன் இல்லாம என் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்ததே தப்பு, அதுவும் இல்லாம எனக்கு லஞ்சம் கொடுக்கறது அதை விட பெரிய தப்பு. இனிமே இந்த பக்கம் வந்தா உண்மையிலேயே உனக்கு என்கவுண்டர். நான் ஏன் சார் இனிமே இங்க வர போறேன்? பாடி வா. ஷைனிங் எல்லாம் ஓவரா இருக்கு. முன்னாடி எல்லாம் என்ன தேடி தானா வருவ, இப்போ உன்னை வர வைக்க ஒரு ஆள் அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணுங்க, நானே வந்துடுறேன். வாயா வா. வழக்கம் போல லேட்டா? சார், வர்ற வழியில் மல்லிகைப்பூவும் அல்வாவும் கேட்டாங்க. மல்லிகைப்பூவை மதுரையிலையும் அல்வாவை திருநெல்வேலியிலையும் வாங்கினியாக்க. எப்ப பார்த்தாலும் லேட்டா வந்துட்டு ஏதாவது காரணம் சொல்றதே ஒரு வேலையா போச்சு உனக்கு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு பொம்பளை பிள்ளை சார்.
கல்யாணம் முடிஞ்சு ஒரே வருஷத்துல குழந்தை பிறந்துச்சா இல்ல உன் பொண்டாட்டி புள்ளன்னு புலம்புனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சா? சார் குடும்பத்தை பத்தி போய ஸ்டேஷனுக்கு போய. ராயல் ஃபேமிலி டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் போட்டு எதுக்குங்க வைக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் பாவப்புண்ணியமே பார்க்க கூடாது. அடிக்கடி தட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா விட்டா நம்ம தலையிலே ஏறி உட்காந்துருவானுங்க. எதுக்கு இப்ப இவன் பேச்சு நமக்கு? பாம்பு கொத்திருச்சு. பாம்பு. ஐயோ. ஐயோ ஐயோ அம்மா பெல்ட் வச்சு கட்டிடுறேன். பார்த்துட்டேன் சார். நான் பிரேக்கை கழட்டும் போது உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நீங்க பாம்பை போடும்போது என்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க. எதிரிக்கு எதிரி நன்மை சார். சரிங்க சார். சரிங்க சார். ஹேய், அந்த கவருக்குள்ள என்ன எழுதி இருந்தது? அந்த கவர் அப்படியே தான் இருக்கு. ஆமா, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்லடி, அவனுக்கு பதில் சொல்லணும்ல. அவனுக்கு பதில் சொல்லவும் மாட்டேன், அவனுக்காக வெயிட் பண்ணவும் மாட்டேன். நான் இப்போ லைப்ரரிக்கு போறேன். நீ வந்தாவா வராட்டி போ. ஹேய் ஹேய், ஏய், இந்த வயசுல படிக்க வேண்டிய புக்கா அது? எனக்கு பிடிச்சதை நான் படிக்கிறேன், உனக்கு பிடிச்சதை நீ படி. ஹேய், ஒரு செகண்ட் சொல்றதை கேளு. நீ சொன்ன மாதிரி நான் இதை பிரிக்கல படிக்கல, போதுமா? இனிமேலும் என்ன ஃபாலோ பண்ணாத. இந்தா புடி. லூசாடா நீ? அதான் பிரிக்கல படிக்கலன்னு சொல்றல, அப்புறம் சும்மா இப்படிங்கற. பொய் சொல்லாத. இந்த லெட்டரை பிரிக்காம படிக்காம இப்படி சொல்ல மாட்டேன். இந்த காலத்து பொண்ணுங்க லெட்டர் எப்படி கிழிக்காம பிரிப்பீங்கன்னு தெரியும். கிழிச்சது மறுபடியும் எப்படி தெரியாம ஒட்டுவீங்க அப்படிங்கிற டெக்னிக் எங்களுக்கும் தெரியும். அறிவு இருக்கா உனக்கு? ஸ்டாப். அந்த லெட்டர் உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடு. அந்த கவரை பிரி. அதுல நான் எழுதி இருக்கிறது சொல்றது கரெக்டா இருக்கான்னு பாரு. ஹேய், ஆமாடி, அவன் சொல்றது கரெக்ட் தான். என்னடி சொல்ற? அவன் என்ன எழுதிருக்கானோ அதை தான் நீயே சொல்ற. எங்க கொடு. ஹேய், உண்மையிலே நீ அவனை லவ் பண்றியா? நான் உங்களுக்குள்ள இடைஞ்சலா இருக்கேனா? நான் வேணா போட்டா நீங்க ஃப்ரீயா பேசுங்க. ஏய் லூசு, நில்லடி. இத பிரிக்காதவங்க யாருமே இதத்தான் சொல்லுவாங்க. இவன் தான் அதே எழுதி வச்சுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கான். நீ தான் லவ் வந்து வராத மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்க. ஏய், இப்போ என்ன? உன் மேல லவ் இல்ல, நான் ப்ரூவ் பண்ணனும், அவ்வளவுதானே? பண்ணு. ஜெனிஃபா, நீ இங்கே இரு. நீ வா. வர்றேன். ஏய், ஓடாத, நில்லு நில்லு. ப்ளீஸ் ப்ளீஸ் நகரு. ப்ளீஸ்மா நான் சொல்றதை கேளுமா. நகரு. எனக்கு உன் மேல லவ் இல்லன்னு ப்ரூவ் பண்ணனும். கையெடு. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு. உன்னை சாக விட மாட்டேன்.
மேல லவ் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக இப்படி ஒரு தப்பான முடிவு எடுப்பேன் நினைச்சு கூட பார்க்கல. நிறைய பேச வேண்டியது இருக்கு, நில்லு. இப்பதான் உன் மேல லவ் இல்லைன்னு தண்ணியில் தள்ளி விட்டேன், இன்னுமா உனக்கு அறிவு வரல? ஒரு நிமிஷம் அந்த பக்கம் பாரு. அங்கேயும் தள்ளி இருந்தனா பாறையில விழுந்து செத்துருப்பேன். இந்த பக்கம் பாரு. இங்கேயும் தள்ளி விட்டுருந்தனா டெட் பாடி கூட கிடைச்சிருக்காது. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம தண்ணி இருக்கிற இடத்துல ஏன் தள்ளி விட்ட? ஏன்னா நான் சாக கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சாக கூடாதுன்னு யார் நினைப்பாங்க? என்ன லவ் பண்றவங்க தான். என்னடா சொல்ற? ஆறுமுகம் தானே சட்டையை கலெக்டரா சட்டைய இவ்வளவு டேலண்டான எனக்கு போலீஸ்ல வேலை கொடுக்க மாட்டீங்களா? ஆத்தா நான் போலீஸ் ஆயிட்டேன். ஆத்தா நான் போலீஸ் ஆயிட்டேன். என்ன அங்கிள் நீங்க ஒரு ஏட்டு போய் போய் ஒரு பைத்தியக்காரன் கிட்ட பயப்படலாமா? போதுமா? என்ன அங்கிள்? என்ன பின்னால ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு தெரியலையா? ஜாக்கெட்டா? இனிமே நீ சிரிக்கவே கூடாது. பண்ற நீ? என்ன காரியம் பண்ற? உன் ஆத்தால போய் படம் போடுறா, உன் பொண்டாட்டிய போய் போன்ல படம் போடி, தங்கச்சி போய் படம் போடுறா, நாதரி நாயே போய் படம் போடுறா. போடா. என்ன காரியம் பண்ணிருக்கா பாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? போலீஸ் என்ன காரியம் பண்ற? உன்னெல்லாம் நம்ம போட வெளியே முதல்ல வெளியில போ. நீ நிக்காதடா, வெளியில போ. இன்னொரு தடவை இந்த கடை பக்கம் வந்த செருப்பாலே அடிப்பேன். பாடி உள்ள. புதுசா வந்தவர்ல அதான் அம்சாவை பத்தி தெரியல. போ தெரிஞ்சுக்குவான். இவனுக்கெல்லாம் இது தேவையாயா? உடம்பு புண்ணை கதையா? உன் பொண்டாட்டிய போய் போன்ல படம் போடி, உன் தங்கச்சி போய் படம் போடுறா, நாதரி நாயே.
இன்னொரு தடவை இந்த கடை பக்கம் வந்த செருப்பாலே அடிப்பேன். தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. மன்னிப்பா மன்னிப்பு, எழுதப்பட்ட பையன்.